ஒருவேளை நான் உங்ககிட்ட தினமும் வெறும் 10 நிமிஷம் நீங்க வெறும் காலுடன் நடந்தா அது உங்க உடல், மனம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் உள்ளிருந்து மாற்றும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, இது ஒரு கதை மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்ம பூமி ஒரு பெரிய பேட்டரி மாதிரி. அதுல ஒரு மின்சார சமநிலை இருக்கு. ஆனா நம்ம உடம்பு, அது தினமும் ஸ்ட்ரெஸ், மொபைல் ரேடியேஷன், பொல்யூஷன், டென்ஷன் இவையால பாசிட்டிவ் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இதுதான் மெதுவா சோர்வு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை மாதிரி பிரச்சனைகளா வெளிப்படும். ஆனா நீங்க வெறும் காலுடன் மண்ணை தொடும் அந்த நொடியில் ஒரு இன்விசிபிள் கனெக்ஷன் நடக்குது. அந்த மண் உங்க உடம்புல இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜை மெதுவா இழுத்து எடுத்து உங்களை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரு மேஜிக் மாதிரி இல்ல, அது ஒரு நேச்சுரல் ரீசெட். முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? உங்க காலடியில் இருக்கும் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும். அது நேரா உங்க மூளைக்கு சிக்னல் அனுப்பும். உடம்பு உடனே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட் ரேட் மெதுவாகும், மூச்சு ஆழமாகும். அதுக்கப்புறம் நீங்க கவனிக்காமலேயே உங்க மனசு காமா ஆக ஆரம்பிக்கும். அந்த அன்னெசரி தாட்ஸ், அந்த ஓடிக்கொண்டிருக்கும் டென்ஷன், அது மெதுவா சத்தம் குறையிற மாதிரி குறைய ஆரம்பிக்கும். நீங்க ஒரே ஒரு விஷயத்த உணர்வீங்க, நான் இப்போ பிரசன்டா இருக்கேன்னு. இதுதான் உண்மையான ஹீலிங் ஆரம்பம். இன்னும் ஆழமா போனா சில ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? வெறும் காலுடன் மண்ணை தொடுவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கலாம், பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்தலாம், ஈவன் ஸ்லீப் குவாலிட்டியையும் பெட்டர் பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல, ஒரு டேப்லெட் கூட எடுத்துக்கல, ஆனா உங்க உடம்பு தானாகவே ரிப்பேர் மோடுக்கு போயிடும். அதான் இந்த பிராக்டிஸுக்கு சிலர் பெயர் வச்சிருக்காங்க, எர்த்திங் அல்லது கிரவுண்டிங்னு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம முன்னோர்கள் இத சயின்ஸ்னு சொல்லல, அவர்களுக்கு இது வாழ்க்கை முறையே. காலை எழுந்ததும் மண்ணை தொடுவது, கோவிலில் காலணி இல்லாமல் நடப்பது, புல்வெளியில் நடப்பது, இவையெல்லாம் ஒரு பழக்கம் மட்டும் இல்ல, ஒரு மறைந்திருக்கும் ஆரோக்கிய ரகசியம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த கிரவுண்டிங் நடக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. நம்ம உடம்புல இருக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது செல்களை சேதப்படுத்தும் அந்த சிறிய எதிரிகள், அவைகளை நியூட்ரலைஸ் பண்ண பூமியிலிருந்து வரும் எலக்ட்ரான்ஸ் உதவுதுன்னு சில ஆய்வுகள் சொல்கிறது. இதன் அர்த்தம் என்னன்னா, உங்க உடம்பு உள்ளிருந்து ரிப்பேர் ஆக ஆரம்பிக்குது. நீங்க வெளியில எதுவும் செய்யல, ஆனா உங்க உடல் தானாகவே இன்ஃப்ளமேஷனை குறைக்க ஆரம்பிக்கும். ஜாயிண்ட் பெயின், மசில் சோர்னஸ் மாதிரி பிரச்சனைகள் மெதுவா குறையலாம். இதுதான் உண்மையான நேச்சுரல் ஹீலிங். இப்போ இன்னொரு முக்கியமான மாற்றம். நம்ம உடம்புக்கு ஒரு பயாலாஜிக்கல் கிளாக் இருக்கு, அதான் சர்க்கேடியன் ரிதம். நம்ம தூக்கம், விழிப்பு, எனர்ஜி எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இன்றைய வாழ்க்கையில என்ன ஆகுது? லேட் நைட் மொபைல்ஸ், ஆர்டிபிஷியல் லைட்ஸ், இவையால இந்த கிளாக் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா நீங்க தினமும் மண்ணை தொட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடம்பு மீண்டும் அந்த இயற்கை நேரத்தோட சிங்க் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் சிலர் சொல்லுவாங்க, வெறுங்காலுடன் நடந்த நாள்ல தூக்கம் ரொம்ப ஆழமா வந்துச்சுன்னு. இதெல்லாம் இமேஜினேஷன் கிடையாது, உடம்பு மீண்டும் தனது இயல்புக்கு திரும்புறது. மேலும் நீங்க கவனிச்சீங்களா, கடற்கரைக்கு போனாலோ, புல்வெளியில் நடந்தாலோ, மண்ணை தொட்டாலோ ஒரு விதமான அமைதி உடனே மனசுல உருவாகும். ஏன்னா நம்ம நரம்பு மண்டலத்துல பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. அதாவது உடம்பு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்து வெளியேறி ரெஸ்ட் அண்ட் ஹீல் மோடுக்கு மாறுது. அதனாலதான் மன அழுத்தம் குறையும், இதய துடிப்பு சீராகும், மூச்சு ஆழமாகும். இது எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு காம் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். ஆனா இங்கதான் ஒரு உண்மை. நம்ம வாழ்க்கை இப்ப எவ்வளவு ஆர்டிபிஷியல் ஆயிடுச்சு பாருங்க. ரப்பர் ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ், கான்கிரீட் ஃப்ளோர்ஸ், ஹை ரைஸ் பில்டிங்ஸ், இது எல்லாம் நம்ம பூமியிலிருந்து மெதுவா பிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த சிம்பிளான 10 நிமிஷ பிராக்டிஸ் கூட இவ்வளவு பெரிய மாற்றத்தை தருது. இப்போ நீங்க தான் யோசிக்கணும், நம்ம முன்னோர்கள் எந்த டெக்னாலஜியும் இல்லாம எப்படி ஹெல்தியா இருந்தாங்க? அவர்கள் ஜிம் போகவில்லை, சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் எடுத்துக்கல, ஆனா அவர்கள் இயற்கையோட இணைந்து வாழ்ந்தாங்க. அதான் அவர்களின் ரியல் சீக்ரெட். இப்போ கேள்வி இதுதான், நம்ம கையில் இருக்கிற இந்த சிம்பிள், ஃப்ரீ, பவர்ஃபுல் டெக்னிக்கை நாம பயன்படுத்த போறோமா, அல்லது அதை இக்னோர் பண்ணிட்டு அன்னெசரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண போறோமா? உங்கள் முடிவு தான் உங்கள் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தும். ஆனா இதோட கதை இன்னும் முடிஞ்சிடல நண்பர்களே. நம்ம பாதங்களை ஒரு சாதாரண உடல் பகுதி மாதிரி தான் நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் அது ஒரு மேப் மாதிரி. உங்க பாதங்கள்ல ஆயிரக்கணக்கான நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு.
ஒவ்வொரு பகுதியும் நம்ம உடம்போட வேறு வேறு உறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு முறை இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, பாதத்துல சில குறிப்பிட்ட இடங்களை அழுத்தி உடம்போட உள்ளுறுப்புகளை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வெறுங்காலுடன் நடக்கும்போது இது எல்லாம் நேச்சுரலாவே நடக்குது. மண்ணோட அன்ஈவன் சர்ஃபேஸ், கற்கள், புல், மண் இவையெல்லாம் உங்க பாதங்களை மெதுவா மசாஜ் பண்ணும். அந்த ஸ்டிமுலேஷன் உங்க முழு உடம்புக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இதன் விளைவு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், எனர்ஜி ஃப்ளோ ஸ்மூத் ஆகும், உங்க உடம்பு முழுக்க ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும். இதுதான் ரீசன் ஏன் சிலர் வெறுங்காலுடன் நடந்து முடிச்சதும் உடம்பு லைட்டா இருக்கு, மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்றாங்கன்னு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சீங்களா? நம்ம குழந்தை பருவத்துல நாம் ஓடினோம், தாவினோம், மண்ணுல விளையாடினோம். அப்போ எந்த பேக் பெயினும் இல்ல, நீ பெயினும் இல்ல. ஏன்னா நம்ம உடல் இயற்கையோட சிங்கா இருந்தது. ஆனா இப்போ நாம் சேர்ல உட்கார்ந்து வேலை, ஷூ போட்டு நாள் முழுக்க நடப்பது, மூவ்மெண்ட் குறைவு, இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்போட அலைன்மெண்ட்டை கெடுக்குது. ஆனா நீங்க தினமும் 10 நிமிஷம் வெறுங்காலுடன் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாக்கிங் பேட்டர்ன் நேச்சுரலா கரெக்ட் ஆக ஆரம்பிக்கும். பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பைன் அலைன்மெண்ட் பெட்டர் ஆகும். இதெல்லாம் ஸ்லோலி ஆனா ஸ்ட்ராங்கா நடக்கும் மாற்றங்கள். இப்போ ஒரு முக்கியமான உண்மை, நாம் பல பேரு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னா காம்ப்ளிகேட்டட் சொல்யூஷன்ஸை தேடுறோம். ஜிம் மெம்பர்ஷிப், எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்ஸ், மெடிசன்ஸ். ஆனா சில நேரங்களில் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். மண், உங்க கால்கள், 10 நிமிஷம், அதுவே போதும். ஆனா நீங்க இதை ட்ரை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இந்த சிம்பிளான பவரை மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்க வெறுங்காலுடன் நடக்கும்போது அது உடம்பு மட்டும் அல்ல, உங்க மூளையையும் மாற்ற ஆரம்பிக்குது. எப்படி தெரியுமா? நம்ம பாதம் தரையை தொடும் ஒவ்வொரு நொடிக்கும் நரம்புகள் மூளைக்கு சிக்னல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இங்க சாஃப்ட் சர்ஃபேஸ், இங்க ரஃப், இங்க குளிர். இந்த கண்டினியூஸ் ஃபீட்பேக் உங்க மூளையின் சென்சரி பகுதிகளை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால உங்க அவேர்னஸ் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் ஷார்ப் ஆகும். அதனாலதான் சிலர் பேர்ஃபுட் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நான் மென்டலி கிளியரா ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. இது கோயின்சிடன்ஸ் இல்ல, உங்க பிரெயின் மீண்டும் ஷார்பன் ஆகிறதின் எஃபெக்ட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நீங்க காலணி இல்லாம நடக்கும்போது உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா கேர்ஃபுல் ஆகும். ஒவ்வொரு அடியும் சரியான இடத்துல சரியான பேலன்ஸ்ல வைக்கப்படும். இதன் விளைவு உங்க வாக்கிங் ஸ்டைல் நேச்சுரலா கரெக்ட் ஆகும், ஃபுட் லேண்டிங் சாஃப்ட் ஆகும், இம்பாக்ட் ரெடியூஸ் ஆகும். அதனாலதான் ரன்னர்களுக்கு கூட இப்போ பேர்ஃபுட் ரன்னிங்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஏன்னா இது இன்ஜுரிஸ குறைக்க உதவுது. ஆனா இங்க ஒரு ஹார்ஷ் ட்ரூத், நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுச்சுன்னா நம்ம பாதங்களை லேசி ஆக்கிடுச்சு. சாஃப்ட் ஷூஸ், குஷன்டு ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் இனிஷியலி கம்ஃபர்ட் கொடுக்கும். ஆனா லாங் டேர்ம்ல நம்ம மசில்ஸ் வீக் ஆகும், பேலன்ஸ் குறையும், பெயின் அதிகரிக்கும். அதனாலதான் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க ஓவர் ப்ரொடெக்ஷன் இட் செல்ஃப் இஸ் அ ப்ராப்ளம்னு. இப்போ நீங்க யோசிங்க, நம்ம உடம்பு எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு. நம்ம ஆன்செஸ்டர்ஸ் மண்ணுல நடந்தாங்க, கற்களில் நடந்தாங்க, புல்லுல நடந்தாங்க. அவர்களுக்கு ஸ்பெஷல் ஷூஸ் வேணுமா? இல்ல, ஏன்னா அவர்களோட உடல் ஸ்ட்ராங்கா அடாப்ட் ஆகியிருந்தது. ஆனா நாம கம்ஃபர்ட்டுக்கு அடிமையாயிட்டோம். அதனாலதான் சின்ன சின்ன பெயினுக்கும் கூட நாம ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆனா நல்ல செய்தி என்னன்னா இந்த டேமேஜ் பெர்மனன்ட் இல்ல. நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லோவா, சேஃபா, கான்ஷியஸா தினமும் 5 to 10 மினிட்ஸ் மண்ணை தொடுங்க, புல்லுல நடங்க, இயற்கையோட ரீகனெக்ட் ஆகுங்க. உங்க உடம்பு நிச்சயமா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனா மறந்துடாதீங்க, இது ஓவர் நைட் மிராக்கிள் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். கன்சிஸ்டன்சி இருந்தாதான் ரிசல்ட் வரும். இப்போ ஒரு ஃபைனல் தாட், நம்ம எல்லாரும் லைஃப்ல ஹாப்பினஸ், பீஸ், ஹெல்த் தேடுறோம். ஆனா அந்த ஆன்சர் எங்கோ வெளியில இல்ல, அது உங்க காலடி கீழே இருக்கிற மண்ணுல தான் இருக்கு. நீங்க அதை மீண்டும் தொட்டாலே போதும். ஆனா நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லியே ஆகணும். நாம் பேசுறது ஒரு சிம்பிள் ஹேபிட்னு நினைச்சு அதை லைட்டா எடுத்துக்கிட்டா அதுவே ப்ராப்ளம் ஆகிடும். நேச்சர் பவர்ஃபுல், ஆனா கேர்லெஸ்ஸா இருந்தா அது டேஞ்சரஸ் கூட ஆகும். அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், பாதுகாப்பு ஃபர்ஸ்ட், பிராக்டிஸ் நெக்ஸ்ட். நீங்க ஆரம்பிக்கிற முதல் நாளே லாங் டைம் நடக்கணும், எல்லா இடத்துலயும் நடக்கணும்னு ரஷ் பண்ணாதீங்க. அது மிஸ்டேக். உங்க உடம்பு இதுக்கு பழகவில்லை. அதனால அதை ஸ்லோலி ட்ரெயின் பண்ணணும். முதல்ல மண்ணை உணருங்க, புல்லின் குளிர உணருங்க, அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் தான் டியூரேஷனை அதிகப்படுத்தணும். இது ஒரு எக்ஸசைஸ் இல்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மேலும் நீங்க எங்க நடக்கிறீங்கன்னு பார்த்து தான் டிசிஷன் எடுக்கணும். சுத்தமான கார்டன், பீச் சாண்ட் அல்லது சேஃபான நேச்சுரல் சாயில் இதெல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா கிளாஸ் பீசஸ் இருக்கக்கூடிய இடம், கார்பேஜ் ஏரியா அல்லது இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஈரமான இடம் இவைகளை ஸ்ட்ரிக்ட்டா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் கட் கூட பெரிய ப்ராப்ளமா மாறிடும். குறிப்பா டயபெட்டிஸ் இருக்கிறவர்கள் அல்லது ஃபுட் சென்சேஷன் குறைவா இருக்கிறவர்கள் இந்த பிராக்டிஸை கேர்லெஸ்ஸா செய்யக்கூடாது. டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு தான் ட்ரை பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ
நீங்க இதை எல்லாம் கேட்ட பிறகு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இது ஒரு ட்ரெண்ட் இல்ல, ஒரு தெரப்பி கூட இல்ல, இது ஒரு ரிட்டர்ன் டு நேச்சர். நம்ம உண்மையான லைஃப் ஸ்டைலுக்கு திரும்புற ஒரு வாய்ப்பு. ஆனா வாய்ப்பு எல்லாருக்கும் வரும், ஆனா அதை யூஸ் பண்றது சிலர் தான். இப்போ நீங்க எந்த சைடு? இன்ஃபர்மேஷன் கேட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போறவங்களா அல்லது ஆக்ஷன் எடுத்து சேஞ்ச் உருவாக்குறவங்களா? நண்பர்களே, நாளைக்கு காலையில அதிகாலை காற்று வீசும் நேரத்துல வெறும் 10 நிமிஷம் ஷூஸை ரிமூவ் பண்ணுங்க, மண்ணை டச் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்த உடனே நீங்க ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஸ்மாலா இருக்கும், ஆனா ரியலா இருக்கும். அதுதான் ஆரம்பம். அதனாலதான் நான் உங்ககிட்ட மீண்டும் கேக்குறேன், இந்த 10 மினிட்ஸ் சேலஞ்சை நீங்க ஏற்கறீங்களா? கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு எழுதுங்க. நீங்க மட்டும் இல்ல, இத பாக்குற இன்னொருவருக்கும் அது மோட்டிவேஷன் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இயற்கையோட மீண்டும் இணைவோம், உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்துவோம். இதுதான் உண்மையான ஹெல்த். நன்றி.